ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 24/3/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம்தான் உங்களை குளிர்ச்சிப்படுத்தும். இந்த ஞானம் காமம்ன்ற நெருப்பையும் கோபம்ன்ற நெருப்பையும் அணைச்சிடும். ஆனால் பக்தியின் மூலம் அந்த காமம் கோபம் அப்படிங்கிற தீ முடிவதே இல்லை. கேள்வி. ஸோ குழந்தைங்க நினைவில் இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்? முக்கியமான முயற்சி முக்கியமாக பாபாவோட நினைவில் உட்காரும்போது இந்த தேகம் கூட நமக்கு நினைவில் வரக்கூடாது. எப்போதுமே நம்ம ஆத்ம அபிமானி ஆகித்தான் பாபாவை நம்ம நினைவு செய்யணும். அதாவது ஆத்மாவுடைய பெருமையில் இருந்து தான் அப்பாவை நினைவு செய்யணும். அதாவது நான் யார், நான் எந்த தேசத்தை சேர்ந்தவன், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், எதுக்காக இங்கே இருக்கிறேன், அடுத்தது இப்போ எங்கே போக போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது இல்லையா? நான் ஆத்மா, நான் பரந்தாமவாசி, என்னுடைய அப்பா பரமாத்மா, நான் இங்கே நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன், அவ்வளோதானே தவிர இது டெம்ப்ரவரி. இப்போ என்னோட பர்மனெண்ட்டான வீடு பரந்தாமம் தான் அப்படின்ட்டு அந்த உணர்வில் நம்ம அப்பாவை நினைக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இது எந்த மீனிங்கில் அப்பா சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தோன்னா பூமியிலிருந்து விண்வெளிக்கு போயிருந்தாங்க இல்லையா? அங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க. ஆனால் அவங்கள கீழே இங்கே திரும்பி பூமிக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ ஏற்பாடு பண்ணிகிட்டே இருந்தாங்க. சில ஃபெயிலியர்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ தான் அவங்க பூமிக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், பூமியிலிருந்து விண்வெளிக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு அவங்க போயிருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், நான் பூமியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கும் 100% ஆழமாக நான் பரந்தாமத்தை சேர்ந்தவன், இங்கே நான் வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். அதாவது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இப்போ எப்படி ஒரு காரியத்துக்காக ஸ்பேஸ்ஷிப்பில் போய் இருந்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் அந்த வேலை முடிஞ்சோன்னா நான் திரும்பி பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி சதா காலமும் 24 மணி நேரமும் நமக்கு நான் பரந்தாமவாசி, நான் பரந்தாமத்தை சேர்ந்தவன், நான் இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அப்படிப்பட்ட முயற்சி 24 மணி நேரம் இருக்கணும். அது ஆழமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு அனுபவம் ஆகுதா? அதைத்தான் பாபாவும் சொல்றாங்க. ஸோ ஆத்மாபிமானியாகி பாபாவை நினைவு பண்ணுற இந்த முயற்சியை தான் நீங்கள் பண்ணணும். இதில் தான் தடைகளும் வரும். ஏன்னா அரைக்கல்பம் தேகம்ன்ற உணர்வில் இருந்துட்டீங்க. இப்போ திடீர்னு ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவுடைய உறவாகி அப்பாவை நினைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சுற்றி இருக்கிற அத்தனையும் பாபா நினைவை மறக்கடிக்கும். ஸோ அப்போ கவனம் வைக்கணும். ஆனால் பக்தினாலே உடலை நினைக்கிறது தான். அதனால தான் பக்தியின் எல்லா பழக்கத்தையும் நாம் இங்கே விடுறோம். ஓம் சாந்தி. நினைவு செய்வதற்கு தனிமை பார்த்திங்கன்னா அதிகம் தேவை அப்படின்ட்டு உங்களுக்குமே தெரியுது. ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்க, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த சிந்தனை செய்கிறதுக்கே நம்மளால் முடியாது. இப்போ நம்மளே ஒரு வேலை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா சில பேர் நடுவில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியாது. ஸோ அதனால் நமக்குமே தெரியுது, பாபா கிட்ட பேசுகிறதுக்கும் பாபாவோட ஞானத்தை சிந்தனை செய்கிறதுக்கும் நமக்கு தனிமை நிறைய தேவைப்படுது அப்படின்னு குழந்தைகளாகிய நீங்களும் புரிஞ்சிருக்கீங்க. ஏன் தனிமை முக்கியம்னா, கூட்டத்தில் உங்களால் அந்த அளவுக்கு பாபா நினைவு செய்ய முடியாது, அமைதியில் இருந்து நினைவு பண்ணுற அளவுக்கு இல்லையா? ஒரு 2 பேர் இருந்தாலும் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே வாயால் பேசுறதுனால மனசுக்குள்ளே அவங்கள பற்றி, உங்களை பற்றி, அவன் இப்படி சொன்னானே, அவனை பற்றி, இவங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்களே, இதை பற்றி உங்களுக்கு சிந்தனை வந்துடும். ஆனால் தனியாக இருக்கும்போது இந்த உண்மையிலே இது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சென்டரில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா ஏஞ்சி உட்காருவாங்க, எல்லாரையும் பற்றி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். உடனே பாபா நினைவில் தான் இருப்பானா, எதிர இருக்கும், அவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணுவான். ஆனால் வீட்டில் இருக்கும்போது குறிப்பாக ஒருத்தர் பாபா குழந்தை இன்னொருத்தர் பாபா குழந்தை இல்லைன்னா மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்கள். ஏன்?
எப்படியும் அவர் தூங்கிட்டு தான் இருக்க போகிறார், நீங்கள் தனியாக தான் நினைவு பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி சிந்தனை உங்களுக்கு வராது. இப்போது ஸ்கூலில் கூட பார்க்குறோம் அப்படின்னா, குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா தனிமையில் சென்று படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் கூட தனிமை அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது தான். இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு தனிமை தேவைப்படுது, ஸ்கூல் மாதிரி. நடைப்பயிற்சி, அதாவது வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் கூட நினைவு யாத்திரை ரொம்ப முக்கியம். இங்கே படிப்பு அப்படிங்கிறது முற்றிலும் சகஜமாக இருக்குது. ஸோ இது சூப்பர் பாயிண்ட். இல்லை, வாக்கிங்கில் கவனம் கொடுக்கக்கூடாது, நமக்கு அது யோகா டைம். அதனால தான் நடைப்பயிற்சியிலும் நினைவு யாத்திரை தான் நமக்கு அங்கே முக்கியமானதுன்றார். ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காதில் வாக்மேனு செல்ஃபோனு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இப்போ போகிறாங்க. ஆனால் இங்கே நினைவு தான் நமக்கு முக்கியம். ஏனென்றால் அரைக்கல்பம் மாயனுடைய ராஜ்யத்தில் இருந்ததுனால தான் நீங்கள் தேக அபிமானிகளாக ஆகிவிட்டீர்கள். ஸோ இங்கே மிகப்பெரிய எதிரியே உங்களுக்கு நம்பர் 1 எதிரி இந்த தேகம்ன்ற உணர்வு தான். ஏன் அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லையா, நான் யார், என் கூட சேர்ந்தவங்க யார், நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், எல்லாமே கிட்டத்தட்ட 63 பிறவியாக நம்ம இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்திருக்கிறோம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, அது உங்களுக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சு, அதனால தான் அது மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறாரு. ஸோ அப்பாவை நினைக்கிறதுக்கு பதிலாக உடம்பை தான் நினச்சிட்டு வந்திருக்கிறோம் அரைக்கல்பமாக. ஸோ அதை தான் தேக அகங்காரம்ன்றார். ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு பாபா ஆத்ம அபிமானி ஆகுங்க, இதில் தான் முயற்சி இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போது எல்லாருக்குமே பக்தி விலகிடுச்சு. பக்தி பார்த்தோன்னா சரீரத்தின் மூலமாக தான் நடக்குது. தீர்த்தங்கள் போன்றவற்றுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த சரீரத்தையும் சேர்ந்து கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. செம சூப்பர் இல்லை? அதனால தான் நான் வயசானவங்களால் போக முடியல. நிறைய பேருக்கு போக முடியலையேன்னு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். நமக்கு அந்த கவலையே இல்லை, படுத்தா ரொம்ப நல்லது, யோகா ஃபுல் டைம். ஸோ மற்றபடி நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு வினாடி தரிசனம் தான் கிடைக்கும். இதை பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்னா உங்கள் உடம்பு தான் போய்கிட்டே இருக்கும். தரிசனம் பண்ணுறப்போ நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அதன் கூடவே சரீரமும் போய்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் ஆத்மா அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, எங்கேயுமே போகிறதும் கிடையாது. நான் ஆத்மா என்னுடைய அப்பாவை நினைக்கணும், இவ்வளோதான் ஒரே சிந்தனை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அப்பாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழியும். பக்தி மார்க்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருபோதும் பாவம் அழிவதில்லை. யாராவது வயசானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பக்தி செய்யலைன்னா நஷ்டம் ஆகிடும், நாஸ்திகர்களாகி விடுவோம் அப்படின்ட்டு தவறான எண்ணம் அவங்களிடத்துல இருக்குது. ஸோ பக்தியில் நெருப்பு இருக்கிறதாகவும் இங்கே குளிர்ச்சி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா காமம் கோபம்ன்ற நெருப்பு ஞானத்தில் தான் அணையுது. ஏன்னா இது நிறைய பேர் இன்றைக்கி கூட ஒரு சகோதரர் சொன்னார், நான் தீவிர சிவபக்தன்றதர், கோயிலுக்கு போவேன், இருந்தாலும் அங்கே நிறைய பெண்கள் வர்றது, அந்த மனம் சலனமாகறதுலாம் ஆகிட்டே தான் இருக்கும், சர்ச்சுக்கு போனாலும் அதே தான். அப்போ பக்தியில் காமம் கோபம் அணையிறது கிடையாது. இங்கே தான் ஆத்மாவை பார்த்து அந்த உடலை கொலை சொல்கிறார் இல்லையா. ஆத்மா மட்டும்தான் தெரியணும், உடலே தெரியக்கூடாது. அதுதான் உடலை கொலை பண்ணுறதாக நிறைய மதங்களில் காட்டப்பட்டு இருக்குது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் பாருங்க எவ்வளவு பாவனை வைக்கிறாங்க, அதுக்காக உழைக்கிறாங்க, பத்ரிநாத்துக்கு போகிறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம். அந்த பத்ரிநாத்தனுடைய மூர்த்தியினுடைய சிலையை காட்சியை பார்த்தாங்க அப்படின்னா உடனே பாவனை உங்களுக்கு வந்துடுது. பிறகு என்ன பண்ணுறாங்க பாருங்க, பத்ரிநாத்தை தவிர வேற யாரோட நினைவும் அவங்களுக்கு புத்தியில் இருக்கிறதே கிடையாது. சூப்பர் சூப்பர். அப்போ தான் அவங்க தீவிர பக்தி ஆயிடுறாங்க. யாருடைய காட்சி கிடைக்குதோ அது வரைக்கும் மற்றவங்கள வணங்கினதெல்லாம் கூட விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த
காமம் கோபம்ன்ற நெருப்பு இன்னும் அனல் விட்டு தூண்ட வைக்கிது பக்தி. ஏன்னா பக்தியிலே விகாரத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா. அவனை உடைப்பாய் அப்படி இப்படின்ட்டு கையை உடைப்பாய் காலை உடைப்பேன்லாம் மகிமை பாடுவாங்க. அப்புறம் எப்படி உங்கள் கோபம் தனியும்? ஆனால் இங்கே தான் கோபம்ன்ற நெருப்பும் காமம்ன்ற நெருப்பும் அணைக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு தண்ணி மாதிரி இங்கே இருக்குது. பக்தியில் முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடந்தே போவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய அல்ப காலத்திற்கான மன ஆசைகளெல்லாம் நான் பூர்த்தி செஞ்சிடுறேன். அதனால காட்சிகளையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மற்றபடி இந்த பக்தியினாலேயோ பக்தியில் கிடைக்கிற காட்சியினாலேயோ நான் கிடைக்கிறது கிடையாது. நான் எப்போ வரனோ அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இல்லாமல் ஆஸ்தி கிடைக்குமா என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு பாபா. உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்து தான் கிடைக்கும் அல்லவா? லவ் யூ பாபா. இது சூப்பரான பாயிண்ட்டு. ஏன்னா பக்தி கடவுளை பார்க்கறதுக்கு தான் பண்ணுறாங்க. கடவுள் பார்த்த பிறகு தான் ஆஸ்தி கிடைக்கும். ஆனால் பக்தியினால் உங்களால் கடவுளை சந்திக்கவே முடியாதுன்றார். நீங்கள் முஸ்லீம் மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் கடவுள் இருப்பார், அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். அப்போ பார்க்குறது தான் உங்களோட லட்சியமாக இருக்குது. ஆனால் அந்த பார்க்குறது நடக்கிறது சங்கம யுகத்தில். ஆனால் பக்தியின் மூலமாக பார்க்கவும் முடிகிறது கிடையாது, ஆஸ்தியும் அடையிறது கிடையாது. ஏன்னா பாபா எப்போ வராரோ அப்போ தான் இந்த ஆஸ்தி கிடைக்கிது. மற்றபடி நீங்கள் பக்தி செய்ததெல்லாம் ஒன்று தேகதாரிகளை பண்ணுவீங்க அல்லது தேகதாரிகளின் வழியை பின்பற்றுவீர்கள். ஆனால் தந்தைக்கிட்ட இருந்து தந்தை சொல்கிற வழியில் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். அவர் மட்டும்தானே படைப்பவர் தான் படைப்புக்கு ஆஸ்தி கொடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் பக்தி செய்தது எல்லாமே அது உயிரோட்டமான மனிதனை செய்திருந்தாலும் சரி, சிலையை செய்திருந்தாலும் சரி, அனைத்தும் படைப்புகளே. படைப்பு எப்படி இன்னொரு படைப்புக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியும்? படைப்புக்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது. இப்போ பாபா பார்த்தீங்க அப்படின்னா காட்சி காட்டுறாங்க, அதாவது பக்தியில் காட்சி காட்டுறாங்க அப்படின்னா அது கூட ஒரு படைப்பு தான். அப்படிப்பட்ட படைப்பு எப்படி உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது தானே. படைப்பவர் வந்து தானே ஆஸ்தியை கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு அப்பா ஃபாரினில் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மொபைல் மூலமாகவோ இல்லை வீடியோ கால் மூலமாகவோ அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் மொபைல் மூலமாக வீடியோ மூலமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட நேரில் அவங்க அப்பா பேசுகிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஃபீல் ஆகாது. நேரில் அந்த தொட்டு உணர்ந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டு பாலனை பண்ணுறதுனால அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபீலே இருக்கும். தந்தை தன் பக்கத்துலேருந்து எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அப்பா இப்போ எப்போ கடைசியில் அப்பாவுடைய காட்சி வேணால் துவாபர யுகத்துலேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த காட்சியினாலலாம் அப்பாவோட ஆஸ்தி கிடைக்க முடியாது. அப்பா எப்போ வராரு அப்படின்னா சங்கம யுகத்தில் தான் வராரு. அந்த சங்கம யுகத்தில் அப்பாவுடைய பேச்சை நம்ம கேட்கறதுனால, ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. ஸோ பாபா சொல்கிறாங்க அப்பா மட்டும்தான் பதித்த பாவனர் இல்லையா. ஏன்னா ஆஸ்தி எப்போ கொடுப்பாரு? தூய்மையாக்கி தான் கொடுப்பார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்தின் பொழுதும் பார்த்தீங்கன்னா பெண்ணை அந்த மஞ்சள் தண்ணி வச்சு திட்டத்திட்ட குளிப்பாட்டுவாங்க நிறைய இடத்துல. அதேமாதிரி ராஜ பதவிக்கும் அதே மாதிரியே குளிப்பாட்டுவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி இதுக்குமே குளிப்பாட்டுற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அப்போ இங்கே இது எல்லாமே எதை குறிக்குது? அந்த பதவிக்கு நீங்கள் அடையணும்னா தூய்மை ஆகணும். அப்போ தூய்மை ஆக்குபவர் பாபா மட்டும்தான். அதிலும் குறிப்பாக பெண்கள், கன்னியாக்கள், திருமணமாகாத பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான தொடர்பில் நம்ம கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த தவறான தொடர்பு, இந்த தூய்மையற்ற தன்மையால் தான் நீங்கள் முதல் இடை கடைசியில் துக்கம் அனுபவிக்கின்றீர்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே தூய்மை அற்றவங்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ தூய்மையாக ஆக வேண்டும். பாபா சொல்கிறாங்க நிராகார தந்தை தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். யார்? நிராகார சிவபாபா, பிரம்மா பாபா கிடையாது. அதனால்
புத்தி எப்பவும் சிவபாபா கிட்ட தான் போகணும். இவர் மூலமாக சிவபாபா சொல்லி கொடுக்குறாருன்னு தான் ஞாபகம் இருக்கணும். தாதிகளாகிய உங்களுக்கும் கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா தான். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம பாபா பக்கத்தில் தாதிகள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிவபாபா வந்து வார்னிங் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து சிவபாபாவை தான் நினைக்கணும், பிரம்ம பாபா வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் என்ன மதிப்பளிப்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிவபாபாவிற்காக திராட்சை, மாம்பழம் அதையெல்லாம் கொண்டு வரீங்க. ஓகே, நான் எதையுமே சாப்பிடுவதில்லை அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. அனைத்தும் குழந்தைகளாகி உங்களுக்கே ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள் படையல் போடுறாங்க அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பங்கு வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா? அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சாப்பிட்றேன்னா கிடையாது, என்னோட நினைவின் மூலமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டின் வழியாக உங்களுக்கு அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கிது. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பித்து தூய்மையாக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன். இதை சாப்பிட்றதுக்கெலாம் நான் வரல அப்படிங்கிறது இன்டைரக்டாக அவர் சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம வந்து சிவபாபாவுக்கு போக் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். அதுவுமே எதுக்காக அப்படின்னா அதுவுமே நமக்காகத்தான், அவர் எதுவுமே சாப்பிட்றது இல்லை அப்படின்னே பாபா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக போக வச்சுட்டு சாப்பிட்றது மட்டும் கிடையாது, அவர் கூடவே சாப்பிட்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்த உடனே எனக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க, தட்டில் அவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படின்னு முரளியில் கேட்குறாரு. இது எதுக்குன்னா அவரோட நம்ம வாழறது. ஒரு குழந்தையாக தத்து எடுக்கிறீங்கல்ல, ஸோ அந்த உணர்வை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் என்னை கணவனாக நினை, எல்லா உறவுகளாகவும் நினை, குழந்தையாக தத்து எடுத்துக்கோ, இதெல்லாம் பாபா சொல்கிறார். ஏன்னா இதன் மூலமாக தான் நீங்கள் மனித உறவுகளில் இருக்கிற அந்த பந்தனத்திலேருந்து வெளியில் வர முடியும். தூய்மையாக ஆகி அப்புறம் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் அளவிற்கு உயர்ந்த பதவி அடையிறீங்க. என்னுடைய தொழிலே இதுதான் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. பிரம்மா பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதாவது சிவபாபாவோட மகா வாக்கியம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தூய்மை அற்றவரிலிருந்து நான் தூய்மை ஆக்கிறது தான் சிவபாபாவுடைய மகா வாக்கியம். இது பிரம்மா பாபாவுடைய மகா வாக்கியம் அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. பிரம்மாவின் இவரும் முரளி சொல்கின்றார். யார் அப்படின்னா பிரம்ம பாபாவுமே முரளி சொல்கின்றார். ஆனால் எப்போதும் சிவபாபா தான் சொல்கின்றார் என்றே புரிஞ்சுக்கோங்க. எந்த குழந்தைக்காவது நல்ல அம்பு தைக்கணும் அப்படின்னா நான் பிரவேசமாகி விடுவேன். ஞானத்தின் அன்பு வேகமானது அப்படின்னு பாடப்படுகிறதும் அல்லவா? அறிவியலில் கூட பாருங்க எவ்வளோ சக்தி இருக்குது. அணுகுண்டுகள் போன்றவற்றினால் எவ்வளோ வெடிசத்தம் ஏற்படுது. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு அமைதியில் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளுடையது வந்து அமைதி பலம் இல்லையா, அவர்களுடையது அறிவியல் பலம். ஸோ நம்ம அமைதியிலே இருக்கிறோம். அமைதியின் மூலமாக அறிவியல் பலத்தின் மீது வெற்றி கொள்கிறோம். ஏன்னா அறிவியல் பலத்தின் மூலமாக தான் இன்றைக்கி உலகம் அழிய போகுது, அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தி. ஆனால் அது சொர்க்கமாகி உங்களுக்கு கைக்கு எப்படி வர்றது? அமைதியின் சக்தி. அதுக்கு தான் என்ன ஆனாலும் அமைதி. வெளியில் என்ன நடக்குதோ அமைதி. உங்களுக்குள்ள உடம்புல ஏதோ பிரச்சனையா அமைதி. ஏன்னா இன்னொரு உடல் எடுக்க போகிறீங்க, தற்காலிகமாக இருக்க போகிறீங்க. இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். வெளியில் நடக்கிற விஷயத்துக்கு ஜர்க்காச்சுன்னா உங்களுக்கு மார்க்கு குறையுது. அழுதால் இழந்தீர்கள்னு சொல்கிறதுல மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. பாபா கொடுக்குறதெல்லாம் சிக்னல் மட்டுமே. அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். நம்ம மன வழிப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் மிகப்பெரிய நஷ்டம் இருக்கும். நீங்கள் இப்போது உலகத்தை தூய்மையாக்குறீங்க. முதலில் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களை தாங்களே முதலில் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி தூய்மை ஆகத்தான் வேண்டும். ஆகையினால்தான் விநாசமும் நாடகத்தில் அடங்கியுள்ளது. நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போது நாம் சாந்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். அது உங்களுடைய வீடு என்று பாபா கூறுகின்றார். வீட்டிற்கு நாம் எப்படி செல்லணும்? ரொம்ப குஷியோட கிளம்பணும். இதற்காக என்ன பண்ணணும்? நம்ம ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு மிகவும் உழைக்க வேண்டும். ஸோ இதில் பாபா லைன் பாருங்களா, நீங்கள் நாடகத்தின்படி தூய்மையாகணும். அதுக்காக தான் நாடகம் அழிவு பதிவாக இருக்குதுன்றார். உலக அழிவு எதுக்கு பதிவாக இருக்குது? தூய்மையான உலகம் வர்றதுக்காக. அப்போ நீங்கள் தூய்மை ஆகிதானே ஆகணும்.
இன்னொன்று, நீங்கள் தூய்மை ஆகிறதுனால தான் உலக அழிவும் நடக்குது. ஆனால் இது எல்லாமே நாடகப்படியும் நடக்குது. இந்த நாடகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றார். எது உலக அழிவு பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றார். ஏன்னா அது யாருக்காக அழியுது? உங்களுக்காக அழியுது. அப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நினைவு யாத்திரையில் தான் அதிக அழுத்தம் கொடுக்கணும், அதாவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப உழைப்பும் இருக்குது. நடக்கும்போதும் சரி, இங்கும் அங்கும் போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, நினைவு செய்வது சகஜமாக இருக்குதா, அல்லது ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது சகஜமாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. பக்தி மார்க்கத்தில் கூட பாருங்க, எவ்வளவு மாலை உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ராமா ராபா அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பலனும் இல்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு முற்றிலும் சகஜமான யுக்தியை அப்பா கொடுக்குறாங்க. உணவு சமைங்க, எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஏன்னா பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ராம் ராம் ராம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது சாதாரண விஷயமா, அதுவும் மணியை உருட்டிக்கிட்டே வர சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காயத்ரி மந்திரம், அதுதான் என்னென்னமோ மந்திரம் இருக்குது இல்லையா? நிறைய பிராமணர்கள் அவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அதில் ஏதாவது நன்மை இருக்குதா? எவ்வளோ பெரிய விஷயம். கஷ்டப்பட்டு உழைக்கிறது அவங்க, ஆனால் நன்மை இல்லை. கஷ்டப்பட்டு உலகத்தை பிடிக்கணுன்ட்டு சண்டை போட்டு லட்சக்கணக்கில் சாகுறாங்க, ஆனால் அவங்களுக்கும் நன்மை இல்லை. ஆனால் நீங்கள் அமைதியாக நினைவில் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுங்கன்றார். மிகப்பெரிய நன்மை, சொர்க்கமே கிடைக்குது. பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீநாத் கோயிலில் போகு செய்யும் பொழுது அவங்களுடைய வாயில் கவர் போட்டு மூடிக்குவாங்களாம், சின்ன சத்தம் கூட கேட்கக்கூடாதுன்ட்டு. செம சூப்பரில். அதாவது வாயில் பேசினா எச்சில் வரும், கிருமி வரும், அதெல்லாம் செகண்டு. ஆனால் மிகப்பெரிய மாசு சத்தம் தான்ற இல்லை. ஸோ அமைதியாக இருக்கணுன்றதுக்காக வாயை மூடிக்கிறாங்க. அது பக்தி மார்க்கம். ஆனால் இங்கே அந்த வேலை கிடையாது. வாயை மூடுறது, வாயை எதுலேயும் வச்சு மூடலை. ஆனாலும் உங்கள் மைண்டில் என்ன இருக்குதோ அதான வாய் வழி வரும். இப்போ மைண்டு ஃபுல்லாக பாபாவுடைய நினைவில் இருக்கும்பொழுது நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறீங்க. ஏன்னா எப்படி நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அந்த போதையிலே இருக்க வேண்டியது தான், பாபா நினைவிலே இருக்க வேண்டியது தான். அந்த மனிதர்கள் போகு தயாரிக்கிறாங்க, ஆனால் அதை அவங்க சாப்பிட்றது கிடையாது. யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா, வழிகாட்டிகள், கைடு இருக்கிறாங்களே, டூரிஸ்ட் கைடு, அவங்களுடைய குடும்பத்தினர் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்க விற்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த போகை எடுத்துகிட்டு போய். ஸோ இங்கே நமக்கு சிவபாபாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லை? பக்தி மார்க்கத்தில் அவங்க அவ்வளோ அமைதியாக இருந்து பாவனையாக போகு செஞ்சு அந்த போகை கைடு சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே கடவுளே நமக்கு கொடுக்குற போகு தான் முரளி. பக்தி மார்க்கத்தில் கடவுள் எங்களுக்கு, சிவபாபா எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதாக யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் சிவபுராணம் உருவாக்கிட்டாங்க. சிவன் ஞானத்தை கொடுத்தாரெல்லாம் இருக்கும். ஆனால் சிவனையும் பார்வதியையும் சிவன் சங்கரோட சேர்த்துட்டாங்க. சிவனுக்கு பதிலாக சங்கரை சேர்த்துட்டாங்க. அதை படிக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. என்ன நினைங்கன்னு சங்கர் சொல்கிறாருன்னா யாரை நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் அதை படிக்கிறதுனால நன்மை கிடையாது, தேகதாரி பக்கம்தான் புத்தி போகுன்றார். ஒவ்வொருவரும் அவரவருடைய சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். பாரதவாசிகளுக்கு ஒரு கீதையாகும், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, தேவி தேவதைகளுடைய தர்ம சாஸ்திரம் ஒரு கீதையாகும். அதாவது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தர்மத்திற்குமே ஒரு சாஸ்திரம் இருக்குது. நம்மளுடைய தர்மத்தினுடைய சாஸ்திரம் இந்த பாபா கொடுக்குற ஒரிஜினல் கீதா தான். நீங்கள் ஞானத்தை படிக்க வேண்டும். சண்டை போன்ற எந்த விஷயங்கள் எந்த புத்தகங்களில் இருக்கிறதோ அவற்றோடு உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை.
நாம் வந்து யோக பலம் உடையவர்கள், பிறகு உடல் பலம் உடையவர்களின் கதைகளை ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு பாபா கேட்குறாங்க. உண்மையில் உங்களுடையது சண்டை கிடையாது. நீங்கள் யோக பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீங்க. ஸோ இது ரொம்ப கொடுமை இல்லையா? இப்போ ஹிந்தியில் சவ்வான்னு ஒரு படம் வந்து இந்து முஸ்லீம் மத கலவரம் ஆயிடுச்சு. அவுரங்கசீப் காலத்து படம். ஸோ அவுரங்கசீப்பை எதிர்த்து சிவாஜி, சத்ரபதி சிவாஜியோடைய மகன் சண்டை போடுறாரு. தீவிர சிவபக்தன். சிவனுடைய மந்திரத்தையே உச்சரிச்சுட்டு பயங்கரமாக கொலை பண்ணுவார். அந்த முகலாய மன்னனை அழிச்சிட்டு முகலாய ஆட்சியை முடிக்கணுன்றதுக்காக. ஆனால் அந்த மாதிரி சண்டை போடுறத பாபா கற்றுக் கொடுக்குறாரு. வேதங்கள்லேயும் சண்டை போடுறது தான் இருக்குது, எல்லா மதத்து வேதத்துலேயும். அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை நாம் ஏன் படிக்கணும் இல்லையா? நாம் யோக பலத்தினால விகாரங்களை வெல்கிறோம். மனதை குளிர்ச்சிப்படுத்தணும். அதனால் மனதை கொழுந்து விட்டு எரிய நீங்கள் அந்த செவ்வா படத்துடைய அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே மிருக குணம் அப்படியே எழுந்திரிச்சு வரும். அப்படி இருக்கும் வெறித்தனமாக. அதே மாதிரி எல்லா மதத்து விஷயங்களையுமே நீங்கள் மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் இதெல்லாம் அந்த சண்டையெல்லாம் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும். மிருகத்தனத்தை வளர்த்துக்கிறதுக்காக பாபா குழந்தையா நீங்கள்? அதனால் யோக பலத்தினால 5 விகாரத்தை நீங்கள் வெல்லணும். ஏன்னா நம்முடைய யுத்தம் 5 விகாரத்தோடு, மனிதர்களோடு கிடையாது. அங்கே மனிதர்கள் யுத்தம் போடுறதை காட்டிட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய விகாரத்தோடு சண்டை போடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சன்னியாசிகள் போன்றவர்கள் புரிய வைக்க முடியாது. இன்னை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி யாருமே புரிய வைக்கல. பாபா தான் வந்து நமக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாரு. உங்களுக்கு எந்த பயிற்சி போன்றவைகளும் கற்றுக் கொடுப்பது இல்லை. உங்களுடைய பயிற்சி ஒன்றே ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள், ஹடயோகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த எதுவும் குண்டலமாங்க பிரதர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, குண்டலினி சக்தி அப்படின்ட்டு ஒரு பயிற்சியாக. நான் முதல்ல வந்து பாபா குழந்தை ஆகும்போது நீங்கள் எத்தனாவது பயிற்சியில் இருக்கிறீங்க, எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. உண்மையிலே என்கிட்ட எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அதில் நான்லாம் போய் கற்றுக்காததுனால எனக்கு தெரியல. என்ன கேட்குறீங்கன்னே புரியலையே அப்படின்னு நான் ஒருவேளை அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது போல இருக்குது. அப்புறமேல தான் நான் சொன்னேன், இல்லைங்க இது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதை தான் பாபாவும் சொல்கிறாரு, உங்களோட பயிற்சி ஒன்று தான். உங்களுடையது யோக பலமே ஆகும். நினைவு பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீங்க. அவங்க வந்து எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் இந்த 5 விகாரங்கள் மேலே வெற்றி அடைய முடியல. அதுதான் உண்மை. இந்த 5 விகாரங்களும் உங்களுடைய எதிரிகளாகும். அதிலும் கூட தேக அபிமானம் அப்படிங்கிறது முதல் எதிரி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன, அது ஆக்சுவலாக முந்தினத்தை கூட வந்திருக்கும். அந்த தேக உணர்வை ஒழிக்கணுன்றது உங்கள் மைண்டில் சதா ஓடிட்டு இருக்கணும். வெறும் ஆத்ம ஜோதி 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 இதே தான் மைண்டில் இருக்கணும். எங்கெங்கு காணினும் ஜோதியடான்னு யாரோ சொன்னாங்களே, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ மிகப்பெரிய எதிரி அந்த உடம்பு பார்க்குறது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மா தான். ஆத்மாவை தான் மேலேருந்து கீழே வந்தீங்க. தாயின் கர்ப்பத்தில் போய் உடம்போடு வந்துட்டு நான் உடம்புன்னு ஆடிட்டு இருக்காதீங்க இல்லையா? நான் இப்போ உடம்புல இருக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கர்ப்பத்துக்குள்ளே போயிட்டு உடம்பு எடுத்துகிட்டு வெளில வரீங்க. அதனால் நான் உடம்புன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் நான் கர்ப்பத்துக்குள்ளே போகாததுனால தெரியுது உங்களுக்கு இவருக்கு சொந்த உடம்பு இல்லைன்ட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு கர்ப்பத்தில் போய் வேறு உடம்பு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான். நான் உங்களை மாதிரி கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறது கிடையாது. இப்போ இதில் பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேலே பாயிண்டில் 5 விகாரங்கள் எதிரி அப்படிங்கிறாரு. அதிலும் கூட தேக அபிமானம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு. தேக அபிமானம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் உடம்பு, நம்ம யாரை பார்த்தாலும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நினைப்போம், உடம்புன்னு முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அடுத்தது என்னென்னா இவங்க யார், இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆணா பெண்ணா, இவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா, அடுத்தது வந்து நம்மளுக்கு முன்னாடி இவங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் ஞாபகப்படுத்துறது. இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா தேக அபிமானத்தில் வர சில விஷயங்களாகும். அதை தான் பாபா ரொம்ப ரொம்ப கெடுதி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த தேக அபிமானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த
சுபமான அந்த எண்ணங்கள் வந்து அந்த அந்த ஆத்மா மேலே நம்மளால் வைக்கவே முடியாது. ஏன்னா இந்த தேக அபிமானம் வந்து அடையாளத்தை காமிக்குது. இவங்க யார் அப்படிங்கிறது அடையாளம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க மேலே சுபமான எண்ணம், சுப விருப்பத்தை வந்து சுப பாவனையை வந்து அவங்க மேலே வைக்க முடியாமல் தடுத்து நிறுத்திடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மேலே ஒரு சில கோபமான தாக்குதல் தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா பாபா இன்னைக்கு முரளிலேயே, நேற்று ஞாயிற்றுக்கிழமை முரளிலையும் சொல்லியிருக்காரு, குளிர்ச்சியாக இருக்கணும், குஷியாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு முரளியில் பாருங்கள், குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்கே குளிர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ நம்மளால் குளிர்ச்சியாக இருக்க முடியும், எப்போ நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா, எல்லார் மீதும் சுபபாவனை சுப விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த குளிர்ச்சி தன்மையை நம்மளால் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். தங்க யுகத்தில் நீங்கள் கர்ப்ப மாளிகையில் இருப்பீங்க. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் கர்ப்ப ஜெயிலுக்கு போயிடுறீங்க. ஆனால் நான் அப்படியே அவதரிக்கிறேன். கர்ப்பத்துக்கு போல அவதரிக்கிறேன்றது ஸ்ட்ரைட்டாக ஒரு உடலுக்குள்ளே பிரவேசம் ஆகிறது. அதனால தான் இதை திவ்ய ஜென்மம் அப்படின்ட்டு சொல்கிறோம். நாடகத்தின் திட்டப்படி நான் வந்து பிரம்மாவோட உடம்புல தான் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இவருக்கு நான் பிரம்மா அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன் தெரியுமா? நான் இவரை தத்தெடுக்கிறேன். எப்போவுமே தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரம்மாவோட உடலை நான் எடுத்ததுனால இவருக்கு வந்து நான் பிரம்மா அப்படின்ட்டு நான் பேர் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய நல்ல நல்ல பேரை பாபா வச்சார். மெசஞ்சர் மூலமாக பாபா கிட்டேருந்து பேர் எடுத்து நிறைய ஒரு அற்புதமான ஒரு பட்டியலே இருந்ததாம் பேர், குழந்தைங்களுக்கு வச்ச பேர். ஆனால் பாபா வந்து எல்லா பேரையும் இப்போ ஞாபகம் வச்சு இல்லை. ஏன்னா பாபாவுக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா பாபா ஆத்மாவில் பார்க்குறாரு, பேர் உடம்புக்கு இல்லை கொடுக்கப்படுது. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? இப்போது அப்பா சொல்கிறாங்க, தங்களை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, பாபாவை நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக ஆகின்றோம், பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்மளுடைய சித்திரங்களை தான் உருவாக்குவார்கள். பாபா நேற்று சூப்பராக சொல்லியிருந்தாங்க. தேவி தேவதைகளா, அதாவது பக்தர்களுடைய கூக்குரல் உங்களுக்கு கேட்கலையா? அது எப்போதுமே சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதுதான் விழிப்புணர்வு, தூக்கத்தை வென்ற நிலை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. தேவிகளுடைய நிறைய சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கிறது. ஸோ ஆத்மாவுக்கு பூஜைன்றது என்னது? சாலிகிராம பூஜை. லிங்கமே குட்டி குட்டி லிங்கமாக செஞ்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், நாம் எந்த அளவுக்கு ஆத்மானு வந்து அப்பா நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பூஜைக்கு தகுந்தவராக மாறிக்கிட்டே இருக்கிறோம். நாராயணன் பதவியை நோக்கி நெருங்கி போய்கிட்டே இருக்கிறோம். அந்த போதை இருக்கணும். நினைக்கும் போதெல்லாம் நான் நாராயணன் பதவிக்கு நெருக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன், அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். மனிதர்கள் சாலிகிராமத்தை வந்து களிமண்ணினால் செஞ்சு பிறகு அதை வந்து இரவில் உடைச்சிட்றாங்கன்றார். அது சாலிகிராம பூஜை, யஜ்யம், ருத்ரஞான யஜ்யம்ன்ட்டு பக்தி மார்க்கத்தில். உண்மையால் ருத்ரஞான யஜ்யம் நம்ம யஜ்யம் தான். ஆனால் அவங்க வந்து மண்ணினால் லிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா உடச்சிடுவாங்களாம். அதேமாரி தேவதைகளுடைய சிலைகளுக்கும் அலங்காரம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. பிறகு கடலில் போய் கரைச்சிடுறாங்க. என்னுடைய ரூபத்தையும் உருவாக்கி படைத்து பிறகு என்னை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாகவும் கூறிவிடுகிறார்கள் என்று பாபா கூறுகின்றார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, எப்போதுமே அழிவற்ற பாபாவை அழிச்சிடுறாங்க. அது மட்டுமா பண்ணாங்க, கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாகவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அனைத்திலும் அதிகமாக என்னை தான் வந்து நிந்தனை செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஏழையாயிட்டீங்க. ஏழைகள் தான் பிறகு உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டு தான் அடைகிறார்கள். பாபாவும் கூட செல்வந்தரமிடிருந்து இவ்வளவை பெற்று என்ன செய்வார்?
இங்கே குழந்தைகளுடைய ஒவ்வொரு துளியின், அதாவது ஒவ்வொரு பைசா மூலம் கட்டிடங்கள் போன்றவையெல்லாம் உருவாகின்றன. பாபா எங்களுடைய ஒரு செங்கலையும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து சிவபாபா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் பாபா எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாமே வந்து இதனுடைய பிரதிபலனா எல்லாமே உங்களுக்கு சத்தியுகத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், ஒருவேளை பணக்காரங்களே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஏழைங்க கொடுக்க மாட்டாங்களே, கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் எப்படி ஏழைங்களுக்கு வந்து பாக்கியம் உருவாகும்? ஸோ அதுவும் ஒரு அற்புதம் இருக்குது இதில். நாடகத்தினுடைய கரெக்டு. அதனால தான் என் பணக்காரங்கிட்ட பாபா வாங்குறதில்ல. என் குழந்தைங்களுடைய ஒரு துளிவினால் உருவாகும் சொர்க்கம்ன்றார். ஏன்னா அங்கே அளவற்ற தங்கம் வெள்ளி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஏழைகள் தான் அங்கே பணக்காரர்களாக ஆவாங்க. அந்த மனதார கொடுக்குறீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அங்கே தங்கம் வெள்ளியினாலான மாளிகையே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அளவற்ற தங்கம் இருக்கும், செங்கற்கள் கூட தங்கத்தினாலானதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த தங்க செங்கற்களால் தான் அங்கே மாளிகை கட்டப்படும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, அதுவும் மிகவும் அன்போட அப்பா சொல்கிறாங்க, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது என்ன நினைவு செய்யுங்கள், ஏன்னா இப்போது நாடகம் முடிகிறது. ஏழை குழந்தைகளை நீங்கள் பணக்காரனாகிறதுக்கு பாபா நிறைய யுக்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நம்மளை பணக்காரனை ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாருன்றது உங்கள் மைண்டில் இருக்கணும். நம்ம அனைத்தையும் இழந்துட்டோம், இப்போ அனைத்தையும் அடையிறதுக்கு பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இனிமையான குழந்தைங்களே, இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே என்கிட்ட கொடுத்துடுங்கன்றார். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், அற்புதமான ரகசியம் மகாபாரதத்தில் இருக்கும். ஒரு டைமு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது பாண்டவர்களுக்கே, எல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நேரம் கிருஷ்ணர் வந்து, ஐயோ எனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னு வரும். உடனே என்கிட்ட எதுவுமே இல்லையே கிருஷ்ணா, போய் பாரு ஏதாவது ஒன்று இருக்குதா பாருன்னு, என்ன இருக்குதுன்ட்டு அந்த பாத்திரத்தை இப்படி தேய்ச்சி பார்த்தா ஒரே ஒரு அரிசி பருக்க, அந்த சாத பருக்க ஒட்டிக்கிட்டு இருக்குது. இவ்வளோதான் இருக்குது கிருஷ்ணான்னு. ஐயோ அது போதுமே எனக்கு கொடு அப்படின்ட்டு சாப்பிட்டு அப்பா வயிறு நிரம்பிடுச்சு. இது எதுக்குன்னா, நிறைய பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். என்னடா சென்டரில் விதவிதமாக படிக்கிறாங்க, நம்ம கொடுக்குற இதெல்லாமா சாப்பிட போகிறாரு, இதைத்தான் சாப்பிடுவார் பாபா. அதான் முக்கியமான விஷயம். அந்த ஏழை குழந்தைங்க சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு தான் ஒரு விருப்பம், ஸ்ரீமத் படி நடந்தால். இல்லை நீங்கள் பாபாவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, உங்கள் சாப்பாடு ஒரு பருக்க கிடைக்குமான்ட்டு பாபா ஏங்குறார். அதை புரிஞ்சுக்கணும். அப்படி ஏங்குற பாபாவுக்கு நம்ம சாப்பாடே கொடுக்காம நம்ம மட்டும் தனியாகவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யோசிச்சுக்கலாம், நம்ம எவ்வளோ மிருக குணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத. ஸோ எல்லா சென்டருமே இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிற எல்லா சென்டருடைய சிஸ்டரோ பிரதரோ முதல்ல யஜ்யத்துக்கு வரும்போது கேட்டு பாருங்கள், ஏழைகளுடைய ரேஷன் அரிசியைத்தான் சாப்பிடுவாங்க. அவங்களே ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. அதில் ஒரு வேளை பட்டினி கடந்து அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து சென்டருக்கு கொடுப்பாங்க, அதைத்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பதவி அந்த மாத்தாஸ் அடைவாங்கன்னு பாருங்கள். இல்லை அந்த மாத்தாஸே பென்ஷன் வாங்குவாங்க, 1000 ரூபாய் வாங்குவாங்க, அதை வச்சு என்ன பத்தும். ஆனால் அதில் சிக்கனம் படுத்தி சென்டருக்கு கொடுத்தவங்க தான் மிகப்பெரிய இதாகிடுவாங்க. ஆனால் பணக்காரர்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கே பத்தலை அப்படின்னா பாபாவும் எனக்கும் பத்தலை குழந்தை, ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கே நான் கொடுக்கணுன்ட்டு அனுப்பிச்சிடுவார். ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கன்னு பாபா சொல்கிறார். இங்கே எதை நீங்கள் மாற்றுறீங்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு 100 மடங்காக கிடைக்கும். பாபா எதையுமே கேட்கறது கிடையாது, அவர் வள்ளலாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் நம்மக்கிட்டேருந்து என்ன கேட்பாரு? இங்கே யுக்தி சொல்லப்படுது. இங்கே எல்லாமே பாபா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே யுக்தி தான். சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே யுக்தி தான் சொல்லப்படுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போக போகுது. எதையாவது பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும். அதாவது இப்போ எல்லாமே வந்து அழிய தான் போகுது இல்லையா? ஸோ அதை நம்ம புது உலகத்துக்கு இப்பயே நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா? இப்போ டெபாசிட் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி பாபாவும் என்ன சொல்கிறார், எல்லாமே இங்கே அழிய தான் போகுது. அதுக்கு பதிலாக இங்கே நம்ம பாபாவுக்காக கொடுக்கும்போது அது 100 மடங்கு நமக்கு பின்னாடி கிடைக்கிது. இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா தானே, யுக்தி தானே அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க.
இதுவும் நீங்கள் பாபாவுக்கு கொடுக்கல, அவர் வல்லல். உங்களை பணக்காரராக்கிறதுக்கு அவர் ஒரு வழி சொல்கிறார். ஏன்னா இங்கே இருக்கிற எதுவுமே இருக்க போகிறதில்ல, மண்ணோட மண்ணாக தான் ஆக போகுது. அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம். இதுதான் முக்கியமான விஷயமே இல்லையா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஸோ இப்போ கூட ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய நிலத்தை வந்து அந்த மசூதிக்காக கொடுத்தார் போல இருக்குது. அதை ஒருத்தர் அபகரிச்சிருக்கார், இன்னொரு முஸ்லீம். ஸோ அவருக்கு எதிராக இவர் கேஸு அது இதுன்னு போட்டு கடைசியில் அவரை கொலையை பண்ணிட்டானுங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? அவர் மசூதிக்கு தானே கொடுத்தார். கொடுத்த பிறகு என்னதுன்ற உணர்வு அவருக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த மசூதியில் அவரும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அப்போ என்னது கொடுத்தாலும் என்னதுன்ற உணர்வு இருக்குது பாருங்கள். அதுதான் போய் சண்டை போட வச்சு கடைசியில் உயிரே போயிடுச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி நிறைய சென்டரில் இப்படியும் பிரச்சனை இருக்குது. என்னென்னா, சென்டருக்காக இடத்த கொடுப்பாங்க, பில்டிங்கை கொடுப்பாங்க, இல்லை தற்காலிகமாகவும் கொடுப்பாங்க. ஆனால் அங்கேயே அவங்க இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கும்ல, இல்லை துஷ்பிரயோகம் கூட பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் போய் இதை திருப்பி கொடுங்கன்னுவாங்க. கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, கொடுக்கலை இது எனக்கு தான் லீகல்னு அவங்களுக்கு எதிராக கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது அவங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சல் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மன உளைச்சல் ஆகிறது மட்டும் இல்லை, இவங்க கொடுத்ததை மீண்டும் அடைவதற்கு பண்ண முயற்சியில் கொடுத்த பலனும் போச்சு, இன்னும் பாவம் வேறு சேர்த்துக்கிறாங்க பிரச்சனையினால். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது, மேபி வெளியிலையும் இருக்கலாம். நிறைய யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் போகாத சென்டருக்கு கொடுத்துடுங்க. நீங்கள் அங்கே போக போகிறது இல்லை, அவங்களுக்குள்ளே குறை வருது, எது வேணாலும் வருது. பாபாட்ட நான் கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் போகிற சென்டரில் போகும்போது ஒரு வேளை அது தப்பாக நடந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, உங்களை அறியாமல். அதனால தான் பக்தியில் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு திரும்பி பார்க்க, அதாவது நிறைய பேர் கொடுத்துட்டு வந்து என் பேரை கூட நீங்கள் போடாதீங்கன்றுவாங்க. கோயில் கேட்டு வைக்கிறதுக்கு, சிலை வைக்கிறதுக்கு பேரே போட மாட்டாங்க. சில இடத்துல உபயம்னு போடுவாங்க, அது அவங்க கேட்டுக்கிட்டால் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து கேட்காமலே போட்டால் கூட தயவுசெய்து போடாதீங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதற்குத்தான் பலன் பக்தியிலே. அப்போ இங்கே நீங்கள் பாபாவுக்கு கொடுக்குறீங்க, கொடுத்த பிறகு அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தேவையில்லாதது. ஏன்னா நீங்கள் பாபா கிட்டே கொடுத்துட்டீங்க. அதை துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை பாபா கொடுப்பார். ஆனால் நீங்கள் மனதார பாபா கொடுத்தீங்கல்ல, அவ்வளோதான், உங்களுக்கு அங்கே கணக்கு வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிற, மனுஷங்கிட்ட கொடுத்ததா நினைக்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சென்டருக்கு வண்டியை கொடுக்குறாங்க, 2 வீலரு. அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு என் வண்டின்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அது வரக்கூடாது இல்லையா? ஆனால் அவங்க வேறு ஒரு ஊருக்கு வந்து தான் கொடுத்தாங்க. பட் அந்த ஊரில் கொஞ்சம் சில மாதங்கள் இருக்க வேண்டியதுனால அந்த எண்ணம் வருது. ஸோ இது வந்து யுக்தி. நமக்கு அந்த நிலை வரலன்னும் போது எத்தனையோ பேர் இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய சென்டருக்காரங்க அட்ரஸ் இருக்குது, ஃபோன் இருக்குது, அப்படி கொடுக்கலாம். கும்பமேளாவுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ அவங்க வந்து ஃபோன் பண்ணியே கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். இது ஒரு யுக்தி, நம்மளுடைய பலகீனம் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த பழைய உலகம் விநாசம் ஆவதற்கான நேரம் இது எதுவுமே காரியத்திற்கு உதவாது. ஆகையினால் அப்பா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டிலும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த மருத்துவமனையை திறவுங்கள். அதாவது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டர் அல்லது கீதா பாடசாலையை ஓப்பன் பண்ணுங்க. அதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்கும். இதுதான் முக்கியமாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஸோ நீங்கள் எதையாவது வந்து கொடுக்குறீங்கன்னா அதன் பலன் உங்களுக்கு புது உலகத்தில் தான் கிடைக்கும். இங்கே எதிர்பார்க்காதீங்க, நான் கொடுத்தனே வரல, அது உங்களுக்கு கணக்கில் சேர்ந்துடுச்சு, உங்களுக்கு தெரியாது. கொடுத்துட்டு அதை திரும்பி பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ பழைய உலகம் அழிவுக்கான நேரம். நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் உங்களுக்கே பயன்பட போகிறது கிடையாது. அதனால் அப்படியே பாபா கிட்ட கொடுக்க அவங்களுக்கு வருமானம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, சென்டரை திறக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒன்றும் உங்களுக்கு சதாகால ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. இது சதா மைண்டில் இருக்கணும். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, மதுபனிக்கே காசு அனுப்பிச்சலாம். எல்லாமே அக்கௌண்ட்டு அது இதுன்ட்டு யூடியூப்பில் இருக்கும், நிறைய வாட்ஸ்அப் இதிலெல்லாம் இருக்கும். பண்ணிவிட்டால் நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நீங்கள் எங்கே அனுப்பிச்சாலும் பாபாவுக்கு தான் அனுப்புகிறீங்க. ஸோ அது வந்து ஏன்னா நீங்கள் மனதார கொடுக்கணும். உங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு கொடுத்தா தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க.
நிறைய பேர் அனாதை இல்லத்துக்கும் அதே மாதிரி கண்டினியூஸாக கொடுப்பாங்க. கோயிலில் அந்த சில இடத்துல பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, கிரிவலம் அந்த மாதிரி இடத்துக்கும் அவங்க கொடுப்பாங்க. இவங்க அங்கே போக மாட்டாங்க, ஆனால் கொடுக்குற அந்த பலன் அவங்களுக்கு பக்திக்கே கிடைக்கிது. சரி, நைட் கிளாஸு 12/1/1969 பிரம்மா பாபா சரீரம் விடுறதுக்கு 6 நாள், சரியாக 5 நாள் முன்னாடி முரளி இது. இந்த சமயத்தில் சாதாரண ஏழை தாய்மார்கள் முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவியை அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்க யக்னத்தில் உதவி ஒத்துழைப்பை அதிகம் தாய்மார்கள் செய்கிறார்கள். ஆண்கள் குறைவானவர்களே உதவியாளர்களாக ஆகிறார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு சென்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் பெருசாக மரியாதை கொடுக்காத ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே இருக்கிற மாத்தஸ். இல்லை, பெரும்பான்மையான சென்டரில் கிச்சனில் மாத்தஸ் இருப்பாங்க. படிப்பறிவு இல்லாத மாத்தஸ் கூட நிறைய இடத்துல அப்படி இருப்பாங்க. அவங்க பெருசாக ஞானம்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க தான் ராஜாவாவாங்க. அதனால தான் பாபா சொல்ற சாதாரண ஏழை தாய்மார்கள் தான் மிக உயர்ந்த பதவி அடைகிறாங்கன்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இது தெரிஞ்சால் அவங்கள நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு சென்டர்லே இருந்து வெறும் சமையல் வேலை மட்டும் பார்க்கும் பொழுது அது ரொம்ப சக்தி இருந்தால் தான் முடியும். அவங்களுக்கு இயல்பாகவே அந்த சக்தி இருக்கும், ஏன்னா ஏழை தாய்மார்களாக இருப்பாங்க. ஆனால் சாதாரண ஆத்மா கிடையாது அவங்க. ஸோ தாய்மார்களுடைய மகிமை சொல்கிறார் பாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு சென்டர் சிஸ்டருக்கு இருக்கிற சகிப்புத்தன்மையை விட தாய்மார்கள் ஏன்னா கன்னியாவாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ கன்னியாக்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அனுபவம் இருக்காது. பட் ஆனால் பார்த்தோன்னா தாய்மார்கள் ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் இல்லத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய அடி உதைகள் வாங்கி வாங்கி அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு ஈஸியாகவும் கூட இருக்கும். தாய்மார்களுக்கு வாரிசாகிறன்ற போதை இருக்காது. ஸோ தாய்மார்களுக்கு வாரிசாகிற போதை இல்லை. அவங்க பட்டுக்கு விதை விதைத்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன அர்த்தத்தை சொல்கிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ பாபா டச்சான நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி புகழ்ந்து தாய்மார்களை சொல்லிட்டு இப்போ வாரிசாகிற போதை இல்லைன்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரில. ஒருவேளை அந்த போதை இருக்கணும், அந்த போதை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சேவையெல்லாம் செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, கரெக்டு. அந்த போதை இல்லாமல் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த போதையும் அவங்க இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அப்போ அந்த போதை இருக்கணும்ல அவங்களுக்கு. ஏன்னா அதிக சேவை அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நினைக்கிறேன். சரி, உங்களுடைய ஞானம் ரொம்ப துல்லியமாக இருக்குது. பிறகு பக்தி. ஏன்னா இது ஒரு மாதாஜி கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் பிரதர். எப்படின்னா எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க சென்டரில் போயிட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன பதவியோ கிடைக்குதோ கிடைக்கட்டும், பாபா என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சே இருக்குது. கரெக்டு. அது இப்போ நான் சொன்னது தான் அர்த்தம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி நிறைய சகயோகம் பண்ணுவாங்க சென்டருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கிருஷ்ணரை பார்த்துக்கிற ஒரு ஆயா வேலை கிடச்சா கூட போதும்னுவாங்க. இப்போ கிருஷ்ணர் ஆகணுங்கிற போதை தானே இருக்கணும். அவங்க ஆயா வேலை கிடச்சாலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அப்போ நான் நாராயணன் ஆகிறேன்ற அந்த போதை தாய்மார்களுக்கு இயல்பாகவே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்கே குடும்பத்துலேயும் அப்படியே இருந்துட்டதுனால போல் இருக்குது. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் பாபா சொல்கிறார். அப்படியே கூட இருக்கலாங்க பிரதர். ஏன்னா அவங்களுக்கு அந்த இந்த வாரிசாகணும் அப்படிங்கிற எண்ணமே அந்த அந்த ஃபேமிலியில் இருந்து இருந்து அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கறது கிடையாது இல்லையா, அதுவே அது சமஸ்காரமாக ஆயிடுது அவங்களுக்கு. அதனால் நம்ம இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்கிறாங்க, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த வாரிசாகணும் அப்படிங்கிற போதை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு நன்மை என்னென்னா அகங்காரம் இருக்காது. அந்த போதை வரும்போது நம்ம அறியாமல் அகங்காரம் கூட வரும். ஸோ அந்த போதை இல்லைன்னா அகங்காரம் இல்லாமல் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் வரலட்சுமி சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க,
பெண்களை சொல்லும்பொழுது பாபா நீங்கள் சிங்கங்கள் தைரியமாக இருக்கணும்னுவார். ஆண்களை சொல்லும்போது நீங்கள் பணிவாக இருக்கணும்னுவார். ஏன்னா ஆண்களுக்கு இயல்பாகவே அகங்காரம் இருக்கனால அவங்களுக்கு தேவை இப்போ பணிவு. பெண்களுக்கு இயல்பாகவே குறிப்பாக அந்த காலகட்டத்தில் வெளியில் கூட வரமாட்டாங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த தைரியம் வேணும்ன்ட்டு அந்த பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை தான் பாபா இப்போவும் பண்ணுறார். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, தாய்மார்களுக்கு வந்து ஒரு ஏன்னா அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட திருப்தி ஆகிடுறாங்க. அதுதான் பாபா சொல்லுவாங்க, தயவுசெய்து சீக்கிரமாக திருப்தி ஆகிடாதீங்க, இன்னும் இன்னும் ஆஸ்தி எடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு பாபா சொல்லுவாங்க. அதனால கூட பாபா வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏன்னா வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைச்சும் கூட அந்த போதை வாரிசாகணுங்கிற போதை இல்லை அப்படின்னா வந்து பாபா அடிக்கடி சொல்லுவாருங்க இல்லையா, பாபா சொல்லி கொடுக்குறதே இது வந்து ராஜா ஆகிறதுக்கான யோகம். நீங்கள் வர்றீங்க எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க, பட் ஆனால் வந்து வாரிசாகுங்கிற போதை உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. ஸோ ஆன்மீக தந்தை தான் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் இது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். பக்தி எதுவும் கடவுள் உருவாக்கலை, அதனால் அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். அதனால தான் அதில் லாபம் கிடையாது. ஸோ பாபாவை உங்களுடைய அப்பாவாக நீங்கள் உணர்ந்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய ஆஸ்தி கிடைச்சிடும். லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து மற்ற எல்லா மதத்தை விட அதிக பக்தி செய்கிறாங்க, கடினமாக அந்த நோன்பெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை பண்ணுறாங்க, பெருமையாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வராததுக்கு முக்கியமான காரணம் அவர் அப்பானே சொல்கிறது இல்லை. அவர் அப்பா கிடையாதுன்றாங்க. பாபா சொல்கிறார், நீ அப்பான்னு உணர்ந்தால் தான் உனக்கு ஆஸ்தின்றார். இல்லை பெரிய பணக்காரனாக இருக்கணும், குழந்தைக்கு தானே கொடுப்பான், ரோட்டில் போகிறவனுக்கா கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சொர்க்கத்தை தான் பாபா ஆஸ்தி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறப்போ அப்பாவும் கடைசி டைமில் தான் வர்றாரு, அதாவது சொர்க்கம் உருவாரத்துக்கு முன்னாடி வர்றாரு. அப்போ வந்து அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடும் பொழுது தான், அப்பான்னு புரிஞ்சுக்கும் பொழுது தான் அவருக்கு நம்ம குழந்தையாகவே பிறக்கிறோம். நம்ம என்னதான் வந்து பக்தி நம்ம செஞ்சாலும் கூட நார்மலாகவே ஒரு சாகார உலகத்தில் ஒரு லௌகிக்க ஃபேமிலியில் கூட ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துக்கு ஒரு பெரிய பணக்காரருக்கு நம்ம குழந்தையா பிறக்கும்போது தான் அவருக்கு நம்ம ஆஸ்தியாக கிடைக்கிறோம், ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். எங்கேயோ இருந்துக்கிட்டு அவருக்கு குழந்தையா பிறக்காமலே அவர் தான் வந்து எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுனால அவரோட ஆஸ்தி நம்மளுக்கு கிடைச்சிடாது எப்போதுமே. இப்போ அம்பானி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து பெரிய பணக்காரர், இருந்தாலும் அவருடைய ஆஸ்தி யாருக்கு கிடைக்கும், அவங்களுக்கு யார் வாரிசாக பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி அம்பானிக்கு வெளியில் வந்து இருக்கிற வேலைக்காரங்களோ இல்லை அம்பானிக்கு சரி அம்பானியை அப்பாவாக கூட நினைக்கிறாங்க கூட வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல அம்பானியை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னாலும் கூட ஆஸ்தி கிடைக்காது அவங்களுக்கு. வாரிசானா மட்டும்தான் அந்த ஆஸ்தியே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, அதாவது அந்த கடவுளுடைய பார்ட், சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய பார்ட், சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை இப்போ தான் வர்றேன். அப்போது இப்படிப்பட்ட தந்தையை நாம் வந்து நினைக்கும் போது தான், அவருக்கு குழந்தையாக பிறக்கும் போது தான் நமக்கு வந்து ஆஸ்தி கிடைக்குது. இதில் வந்து ஒரு பெரிய கணக்கு வழக்கே இருக்குது அப்பாவுக்கும் நமக்கும். இப்போ நம்ம பாபா கிட்ட வைக்கிற கணக்கு வழக்கு தான் அவருக்கு நம்மளுக்கு ஆஸ்தி கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பானிக்கு வந்து 3 குழந்தைங்களாங்க பிரதர், 3 குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த 3 குழந்தைங்களும் அந்த அம்பானிங்களுக்கு ஆஸ்தியாக கிடைக்கிது அப்படின்னா, அந்த 3 குழந்தைங்களும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதோ கணக்கு வழக்கு இருக்கும், இல்லாமலாம் அவங்களுக்கு வந்து குழந்தையா பிறக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தைக்கும் நமக்கும் கணக்கு வழக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து அவர்களுடைய ஆஸ்திக்கு உரியவராகவே நம்ம ஆகிறோம். ஸோ எப்போ நம்ம வந்து அந்த உரிமையை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, எப்போ நம்ம அவரை அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் அந்த ஆஸ்திக்குமே நம்ம சொந்தக்காரராகிறோம். ஆனால் இந்த ஆஸ்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சாகாரத்தில் உடல் மூலமாக பிறக்குது.
அது வந்து ஸ்தூலமாக நடக்குது. ஆனால் இங்கே வந்து சூட்சுமமாக நடக்கிறதுனால வாயின் மூலமாக அப்பா இந்த ஞானத்தை கேட்டு இவர் தான் என்னுடைய அப்பான்னு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ உடனே அவங்க அப்பாவோட ஆஸ்திக்கு ரெடி ஆயிடுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு இந்த கணக்கு வழக்கிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா கிட்ட வந்து கண்டிப்பாக நம்ம கணக்கு வழக்கு வைக்கணும். அதனால தான் பாபா வந்து இந்த ராவணனுடைய ராஜ்யத்தில் வர்றாரு. ஏன் அப்படின்னா கணக்கு வழக்கு ராவணனோட ராஜ்யத்தில் தான் உருவாகும், சொர்க்கத்தில் உருவாகாது. அதனால தான் பாபா கலியுக கடைசியில் வர்றார். ஏன்னா கணக்கு வழக்கு நமக்கும் அப்பாவுக்கும் வேணும். அப்போ தான் வந்து அது வந்து புண்ணிய பலனாக மாறும். இப்போ நம்ம அதனால தான் பாபா வந்து சொல்கிறாரு, கர்மம், விகர்மம், அகர்மம் அதனுடைய விளக்கங்களை பற்றிலாம் நமக்கு நிறைய சொல்கிறாங்க. நமக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ராவண ராஜ்யத்தில் ராவணனோட சேர்ந்து காரியம் பண்ணும் பொழுது அது விகர்மமாக மாறுது, விகார காரியங்களாக மாறுது. அதே கர்மம் இப்போ நம்ம பாபாவோட சேர்ந்து பண்ணும் பொழுது புண்ணிய கணக்காக மாறி சத்தியுகத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே அகர்மங்களாக ஆகுது. அதாவது புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது, நியூட்ரலாக இருக்குது. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் தான் தந்தை வராரு. அந்த தந்தையுடைய ஆஸ்தியை நம்ம வாங்கணும் அப்படின்னா அவரோட நம்ம கணக்கு வழக்கு கண்டிப்பாக நம்ம வைக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பாபா வந்து சொல்லுவாங்க, பிரம்மா பாபாவை நிராகரித்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஆஸ்தி கிடைக்காது அப்படின்ட்டு இருக்கும். அதாவது இது எப்படி அப்படின்னா, அப்பா சிவபாபா, அம்மா பிரம்மா பாபா, இவங்க 2 பேர் இல்லாமல் நீங்கள் எப்படி முதல்ல பிறப்பீங்க? இப்போ ஒருத்தவங்க பிறக்கணும் அப்படின்னா அப்பா மட்டும் பிறப்பு ஏற்படாது, அம்மாவுக்கு மட்டும் பிறப்பு ஏற்படாது. அம்மாவும் அப்பாவும் சேர்க்கையினால் மட்டும்தான் ஒரு குழந்தையினோட பிறப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் அப்பாவை மட்டும் ஏற்றுக்கிறீங்க, அம்மாவை ஏற்றுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு பிறப்பு கிடையாது. பிறக்கவே இல்லை அப்படி இல்லைன்னா எப்படி உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும்? அம்மாவை மட்டும் ஏற்றுக்கிறீங்க, அப்பாவை ஏற்றுக்கல அப்படின்னா அப்பா தான் எங்கள் ஆஸ்தியை கொடுக்க போகிறாரு அப்படின்னாலும் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ஸோ சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் 2 பேரும் இங்கே ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல். 2 பேர்கிட்டையும் நமக்கு கணக்கு வழக்கு இருக்கணும். ஸோ சிவபாபாவை நினைக்கணும், பிரம்மா பாபாவை நம்ம மதிக்கணும். பிகாஸ் அவர் தான் நமக்கு வந்து அம்மாவாகவும் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிவபாபாவை இப்போ வள்ளலார் டைம்லலாம் கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட ஜோதி புள்ளியாக பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஞானம் கூட நிறைய விஷயங்கள் நம்மள மாதிரியே கம்பேரிங்காக இருந்தாலும் கூட அங்கே பிரம்மா பாபா அங்கே இல்லை. ஏன்னா சிவபாபா தேர்ந்தெடுத்தது பிரம்மாவை தான். மனைவி, என்னோட மனைவி அப்படின்னு தேர்ந்தெடுத்தது பிரம்மாவை தான், மற்றபடி யாரையுமே அவர் தேர்ந்தெடுக்கலை. அப்போது என்னோட மனைவியை மதிக்காதவங்கள எப்படி அவர் குழந்தையாக முடியும்? முதல்ல ஒரு கணவன் மனைவி சேரும்போது தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ மனைவியே அங்கே அம்மானு ஏற்றுக்காது அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி குழந்தையாக முடியும்? ஸோ இதில் ரொம்ப ஆழமான ரகசியங்கள்லாம் இருக்குதுங்க பிரதர். கண்டிப்பாக சிஸ்டர். ஸோ பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு முயற்சி செய்வதற்காக தினம் தினம் ஊக்க உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கார், புரிய வச்சுக்கிட்டே இருக்கார். நேரத்தை தயவு செய்து வீணாக்காதீங்க இல்லையா? ஒரு வினாடியும் பல வருடத்தின் தலையெழுத்தை உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ உருவாக்கக்கூடியது இந்த சங்கமயுகம். மம்மா கிளாஸில் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் வந்து எப்படி ஒவ்வொரு அடியிலும் 100 மடங்கு பலனோ அதே மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 மடங்கு நஷ்டமும் இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருந்து சின்ன சின்ன பலகீனத்தை கூட முடிச்சிடுங்கன்ற, அழிச்சிடுங்கன்றாங்க பலகீனத்தை. அதனால் நேரத்தை வீணாக்கிடக்கூடாது, அலட்சியமாக இருந்துடக்கூடாது. கூக்குரல் கேட்குதா, நெச்சனார்லையா பக்தர்கள் கூக்குரல் கேட்குதா, அதை கேட்டால் நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. அதை கேட்காம இருக்கனால தான் அலட்சியன்ற தூக்கத்தை தூங்கிட்டு இருக்கிறீங்கன்றார். ஸோ சில குழந்தைங்க நல்ல புருஷார்த்திகளாக இருக்கிறாங்க, சிலர் நடுத்தரமாக இருக்கிறாங்க, சிலர் 3ஆம் தரமாக இருக்கிறாங்க. பாபாவிடம் கேட்டீங்க அப்படின்னா பாபா உடனே நீங்கள் முதலாவதா இல்லை 2ஆவதா அல்ல 3ஆம் நிலை முயற்சியாளரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருக்கும் ஞானம் கொடுக்கல அப்படின்னா
மூன்றாம் நிலை ஆனவர்களே அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. ஸோ பாபாவுக்கு நீங்கள் நிரூபணம் காட்டணும்ல, காட்டலைன்னா கண்டிப்பாக மூணாம் தரம் தான் சொல்லுவார். ஸோ கடவுள் வரும்பொழுது உங்களுக்கு கொடுக்குற ஞானம் பிறகு மறைஞ்சிடும். இது யாருக்குமே தெரியாது. கடவுள் கொடுக்குற ஞானமும் இல்லை, அதனால் கடவுளை பற்றியும் யாருக்கும் தெரியல. அதனால தான் கடவுள் வருவாருன்றது யாராலும் ஏற்றுக்க முடியல. நாடகத்தினுடைய திட்டப்படி இது பக்தி மார்க்கமாகும். இதன் மூலம் யாரும் என்னை அடைய முடியாது, யாரும் சத்தியுகத்திற்கும் செல்ல முடியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு போலவே எவ்வளோ முயற்சி செஞ்சீங்களோ அவ்வளவு முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. எந்த குழந்தைங்க தனக்குத்தானே நன்மை செஞ்சுக்கிறாங்கன்னு பாபாவால் புரிஞ்சிக்க முடியும். பிறருக்கு நன்மை செய்வதில் தான் உங்கள் நன்மை இருக்குது. அப்போ நீங்கள் சேவை செய்யலைன்னா உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலைன்னு புரிஞ்சுக்கோங்க. தினமும் என்ன பண்ணுங்க, இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு முன் வந்து அமருங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். பாபா தங்களுடைய ஸ்ரீமத் படி நாங்கள் இந்த ஆஸ்தியை கண்டிப்பாக அடைவோம், தங்களுக்கு சமமாக மாற்றும் சேவையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டரில் இருப்பவர்களுக்கும் எழுதுகின்றேன், இத்தனை ஆண்டுகள் படிக்கின்றீர்கள் எனும்போது யாருக்கும் படிப்பிக்க முடியவில்லை என்றால் என்னதான் படிச்சீங்க அப்படின்ட்டு பாபா நம்மளை பற்றி கேட்குறாரு. குழந்தைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையா, அதனாலையாவது இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி பாபா நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மிஸ்ஸு எப்படி வந்து ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. என்ன படிச்சிங்க, எத்தனை பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதை கூட கேட்பாங்க. இப்போ குரூப் ஸ்டடிலாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற மாணவன் சரியாக பதில் சொன்னால் உங்கள் லீடர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஏன்ப்பா அந்த குழந்தைக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபாவும் நம்மளை பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா பாபாவுக்கு வந்து எல்லாருடைய முன்னேற்றத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்குது, எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிற சுப பாவனையும் அப்பாவுக்கு இருக்குது. முழு நாளும் சேவையின் சிந்தனை புத்தியில் போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறவங்களுக்காக நிறைய ஆசிரமங்கள் கூட இருக்குது. ஸோ அதனால் அந்த முதியோர் ஆசிரமங்களுக்கு போங்க. அவங்கக்கிட்ட இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த லட்சியத்தை சொல்லிடுங்க இல்லை. ஏன்னா அவங்க இறக்குற நிலையில் தான் அங்கே போகிறாங்க, சாகர வரைக்கும் அங்கேயே இருப்போன்ட்டு. ஸோ இதை விட அற்புதமான இடம் கிடைக்குமா ஞானத்தை சொல்வதற்கு, அவங்களுக்கு லட்சியத்தை கொடுப்பதற்கு? அவங்கக்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய ஆத்மா சப்தத்தை கடந்து எப்படி செல்லும் அப்படின்ட்டு சொல்லுங்க. தூய்மையற்ற ஆத்மா போக முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை மட்டும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க போகிறதே வானப்பிரஸ்தத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆசிரமத்தில் போய் சேர்றாங்க. அப்படின்னா உண்மையாகவே சப்தத்தை கடந்த நிலையே போகணும் அப்படின்னா அது கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையா. அப்பேற்பட்ட கடவுள் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அவர் நினைவிலே இருக்கணும். அப்போ தான் அந்த வானப்பிரஸ்த நிலை, சத்தத்தை கடந்த நிலைக்கு போக முடியும். ஸோ நிறைய சேவை பனாரஸ், அதாவது காசியில் இருக்குது இல்லை. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அங்கே தான் போய் குவியுது. அதுலேயும் இப்போ சமீபமாக அகோரிகள் பற்றி வந்து கும்பமேளாவுக்கு அப்புறம் வந்து அதிகமாகவே மக்கள் அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. சும்மாவே அங்கே கூட்டம் வரும். ஸோ இப்போ அதிகமாகவும் வரும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க கொடுத்து வச்சவங்க, இல்லாட்டினாலும் நம்ம போய் சேவை பண்ணலாம் இல்லை. இப்போ கும்பமேளாவுக்குமே கூப்பிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் கூட நீங்கள் ஜென்ரலாக கூட போய் அங்கே போய் சேவை செய்யலாம். முழு நாளும் சிவகாசி நாத் கங்கா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யார் சொல்லுவாங்கன்னா அங்கே வசிக்கக்கூடிய நிறைய சன்னியாசிகள் சொல்கிறாங்க. உங்களுக்குள் எப்போதும் குஷியினுடைய கைத்தட்டல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா மாணவர்கள் அல்லவா,
சேவையும் செய்கிறீர்கள், படிக்கவும் செய்கிறீர்கள், பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும், ஆஸ்தியை அடைய வேண்டும். ஏன்னா இப்போ பாருங்கள், பாபா நம்மளை அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன, மாணவ பருவம் அப்படின்னே பாபா சொல்வார். எல்லாருக்குமே மாணவ பருவம் அப்படிங்கிறது ரொம்ப குஷி நிறைந்த பருவம், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பருவமும் கூட. அந்த மாதிரி பாபாவுக்கு நம்ம மாணவர்களாக இருந்து அந்த குஷியை நம்ம அனுபவம் செய்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் நம்ம. ஏன்னா அந்த மாணவ பருவம் அப்படிங்கிறது என்னன்னா, படிக்கிறது, விளையாடுறது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது அங்கே. ஒன்று படிப்பாங்க, விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அதே தான் பாபா முரளி கொடுக்குறாரு, படிக்கிறோம், நம்ம சிந்தனை செய்கிறோம். அங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நடக்குது. அதுக்கப்புறமேல பார்த்தோன்னா குஷி குஷியாக இருக்கிறோம். குஷி குஷியாக இருக்குதுன்னா, குஷி குஷியாக விளையாடுறதுன்னா என்ன அர்த்தம், சேவை செய்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். இது மனாபவ ஆகும். ஆனால் நிறைய பேருக்கு நினைவு இருக்கிறது இல்லை, மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் நினைவாகும். நம்ம மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம், மற்றவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எப்படி அப்பாவை நினைக்க முடியும்? ஏன்னா ஒரு மனசில் ஒருத்தர் தானே இருக்க முடியும், ஒரு புத்தியிலையும் ஒருத்தர் தானே இருக்க முடியும். நினைவு தான் நம்மை குஷியில் கொண்டு வரும். அனைவரும் உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. உலகத்தில் அமைதி எப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைக்குமாறு அப்பாவும் சொல்கிறாங்க மற்றவங்க கிட்ட. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவர்களை பற்றி பொருளை பேசினா அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதுவே பின்னாடி ஆப்பவிக்கும், சம்மந்தப்பட்டவருக்கு போயிடும். பாபா குழந்தையா இருந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட அப்படி பேசிட்டோமேன்ற குற்றமனப்பான்மை இருக்கும். ஸோ நீண்ட காலத்துக்கு அது உங்களுடைய நிம்மதி கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா, முதல்ல இந்த பாவம் பண்ணாததினாலே உங்களுடைய சுயரூபமே ஆனந்த ஸ்வரூபம் தான். ஸோ அதுக்கு தான் நினைவில் இருங்க, அதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். சேவை செய்தாலும் நினைவில் இருங்க. இல்லை கூட்டாக சேவை செய்யும்போது நிறைய வீண்கதைகள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நினைவு கட்டாகாமல் இருக்கணும். ஒரு வினாடி நீங்கள் நினைவில் இருந்தாலே நான் இப்போ தப்பு பண்ணுறேன்றது உங்களுக்கு மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கும். உடனே அதை நீங்களே அப்படியே பிரேக்கு போட்டு நிறுத்திட்டு வேறு பக்கம் ஸ்டியரிங் வீலை திருப்பி விட்டுருவீங்க. அதனால தான் பாபா பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு அதிக மகத்துவம் அளிக்கிறாரு. எங்கே சுகம், அமைதி, தூய்மை அனைத்தும் இருந்ததோ அந்த உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே அந்த அமைதியை தான் வேண்டுறாங்க இல்லையா, எனக்கு சுகம் வேணும், சாந்தி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சுகம் நிறைந்த, அமைதி நிறைந்த, தூய்மை நிறைந்த உலகம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா எல்லாருக்குமே அமைதி தான் தேவைப்படுது. அமைதிக்கான வழியை சொல்கிறாங்க அல்லது புக்கு எழுதுகிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேறு கொடுத்துட்றாங்க. ஆனால் உண்மையிலே உலகத்துக்கு அமைதியை கொடுப்பவர் சிவபாபா. அவருக்கு யாராவது பரிசு கொடுக்குறாங்களா? ஏன்னா அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் தான் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் அமைதி இருக்கும். ஏன்னா அங்கே மொழியை வச்சு சண்டை போட மாட்டாங்க, இருக்கிறது ஒரு மொழி. ராஜ்யத்தை வச்சு சண்டை போட மாட்டாங்க, இருக்கிறது ஒரு ராஜ்யம். மதங்களை வச்சு சண்டை போட மாட்டாங்க, இருக்கிறது ஒரு தர்மம். அப்படிப்பட்ட அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் எஜமானனாகத்தானே இருப்பார். ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க இந்த அமைதியை. அப்பேற்பட்ட அமைதியை கொடுக்கக்கூடியவர் யார்? நம்ம சிவபாபா தான். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிராகார உலகத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட உலகத்தை ஸ்தாபனை செய்தது யார்? அமைதியை ஸ்தாபனை செய்தது யார்? வெளிநாட்டினரும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது இது சொர்க்கமாக இருந்தது அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. உலகத்தில் அமைதி இப்போது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. காலையில் நடைப்பயிற்சியில், அதாவது வாக்கிங் போகிறப்ப கூட இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை கொண்டு செல்லுங்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார். அதன் மூலம் அனைவருடைய காதுகளிலும் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது விழட்டும். எவ்வளோ சூப்பரான செய்தி பாருங்க. பாபா சொல்கிறாங்க, அழகாக அந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு அமைதி தேவைப்படுது, சுகம் தேவைப்படுது, தூய்மை தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ராஜ்யம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது, அதுவும்
காலை நேரத்தில், அதுவும் காலையில் அவங்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அது சொல்லும்போது அவங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. நரகத்தின் விநாசம் எதிரிலேயே இருக்குது, நாடகத்தின்படி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மிக பெரியவர்களின் அதிர்ஷ்டத்தில் இப்பொழுது இல்லை, இருந்தாலும் பாபா முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றார். நாடகத்தின்படி சேவை நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லது. இரவு வணக்கங்கள். ஓம் சாந்தி. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஏதாவது கெட்ட தொடர்பின் பிரபாவம் வருதா? பிரபாவம் வந்துடும். அதனால் கெட்ட தொடர்புலேருந்து விலகி இருக்கணுன்ற எச்சரிக்கையிலே இருங்க. அழுக்கானவர்களுடைய சங்கதோஷத்தில் ஒருபோதும் போயிடாதீங்க. அமைதி பலத்தினுடைய மூலம் இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். நாடகத்தை நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிண்டு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். தங்களுடைய அனைத்தையும், அதாவது உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயல், நேரம் அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றிவிட வேண்டும். வரதானம்: பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து வெற்றி திலகத்தை பாபா கிட்டேருந்து அடையக்கூடிய பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் நம் தந்தை தினமும் அமிர்த வேளையில் தனது நம்பிக்கைக்கு கூறிய குழந்தைகளை வெற்றி திலகமிடுகின்றார். ஸோ பாருங்கள், அமிர்த வேலை எழுந்திரிச்ச உடனே நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடுவ குழந்தை அப்படின்னு வெற்றி திலகம் இடுறாராம். ஸோ அதனால் பாபா சொல்கிற கட்டளைப்படி நடக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் ஒருபோதும் கடின உழைப்பு, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற வார்த்தையை கூட பேச்சில் பயன்படுத்த மாட்டாங்க. எண்ணத்தில் கூட அது வராது. செம்ம சூப்பர். லவ் யூ பாபா. அவர்களுடைய யோகம் பார்த்திங்கன்னா சகஜமாக இருக்கும். அதனால தான் அவங்க சகஜ யோகி ஆவார்கள். எனவே ஒருபோதும் மனமுடையாதீர்கள். சதா உள்ளமெனும் ஆசனத்தில் அமர்ந்தவராக இரக்க மனமுள்ளவராகுங்கள். பெருமை மற்றும் சிறுமையை அழியுங்கள். ஸோ இப்போ பாபாவுக்கு ஆகிட்டீங்கனாலே வெற்றி திலகம் அணிஞ்சிச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சகஜ யோகி. இல்லை, காலையில் அந்த வெற்றி திலகம் அணிஞ்சிக்கிறதுக்கு தான் போகிறோம். எதுக்கு? இன்றைக்கி ஃபுல்லாக நடக்க போகிற மாயையோட யுத்தத்தில் நீ தாண்டா ஜெயிக்கிற. தினம் தினம் ஃபைட்டு. இல்லை, மகிஷாசுரனுக்கும் துர்கைக்கும் 1000 வருடம் சண்டை நடந்துச்சுன்னு அதோடைய அர்த்தம் என்னென்னா வாழ்நாள் ஃபுல்லாக நடக்குதுன்ட்டு. அப்போ தினம் தினம் இன்றைக்கி நீ ஜெயிக்க போகிற, இன்றைக்கி நீ ஜெயிக்க போகிறேன்னு வெற்றி திலகம் அணிஞ்சிக்கிட்டே இருக்கிறார். அப்படிங்கிறது நீங்கள் சதா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் சகஜ யோகி தான். அதனால் நீங்கள் ஒருபோதும் மனசொடைஞ்சு போக மாட்டீங்க. ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. இதான் யுத்தம், இதான் டெஸ்ட் பேப்பர். பாபா கூட இருக்கார். இதையும் நான் ஜெயிக்கிறேன். சிரித்த முகத்தோட, அமைதி இழக்காமல், பிறர் அமைதியும் கெடுக்காமல் நான் இதை கடந்து போய் காட்டுறேன். அதில் தான் வெற்றி இருக்குது. அப்போ ஏன் அவங்க மனசொடைஞ்சு போகாமல் இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க. யார் இதே சிம்மாசனத்தில் இருக்க முடியும்? ஒவ்வொரு அடியிலும் பாபா வழிப்படியே நடக்கிறவங்க தான் இதே சிம்மாசனத்தில் உட்கார முடியும். அப்படி பாபாவுடைய வழிபடி நடக்கும்போது தான் எல்லா சக்திகளும் உள்ளேனையா சொல்லுன்ட்டு நேற்று முரளியில் சொன்னார் இல்லையா? ஸோ அதனால் அவர்கள் பிறர் மீது கருணை கொள்வார்களே தவிர கோபப்பட மாட்டாங்க தனக்கு துக்கம் கொடுக்கவர்கள் மேலே. ஏன்னா பாவம் சக்தி இல்லை, அவங்களுக்கு சக்தி கொடுக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர என் நிம்மதியை கெடுக்கிறானேன்ற எண்ணம் ஒருபொழுதும் வராது. அப்படி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நானுங்கிற அகங்காரம், சந்தேக புத்தி. நீ நாராயணன் ஆக போகிற, உன்னை விட்டால் யாராக போகிற, நீ ஜெயிக்க போகிற. இது அசைக்க முடியாத நம்பிக்கை. இது ஒரு வினாடியும் டெஸ்ட் பேப்பர் தான். நடக்கிற அத்தனையும் டெஸ்ட் பேப்பர் தான். சோதிப்பதற்காகவே எல்லாம் படைத்தாருன்னுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்கோங்க, ஏதோ ஒரு ஏழ்மை வருது, யுத்தம் வருது, அதுதான் சோதனைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், சந்தோஷமாக இருக்கிறது கூட இங்கே சோதனை தான்.
அந்த சந்தோஷம் பாபா நினைவில் வருதா அல்லது உலகியல் இன்பத்தில் வருதான்ட்டு. உலகியல் இன்பத்தில் வந்தால் அதுவும் டெஸ்ட் பேப்பர், அதிலிருந்தும் நீங்கள் விலகி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் உடல் அப்படிங்கிற அகங்காரத்திலேருந்து விலகி நான் ஆத்மா பாபாவுடைய குழந்தைன்ற அந்த சுத்த அகங்காரம் மட்டும்தான் இருக்கணும். வெற்றி எனக்கு கிடைக்காம வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற போதை தான் இருக்கும். அப்படி இருந்தால் வெற்றி திலகம் கடவுளை அணிய வச்சுட்டார், அது ஒருபோதும் அழியாது. அந்த போதையில் இருக்கணும். குறிப்பாக காலையில் வெற்றி திலகம் அணிய வைக்கிறார். செம சூப்பர் இல்லையா? ஸோ வெற்றி திலகமே அணியலைன்னா என்ன ஆகும்? மாயா கிட்ட தான் விழுந்துடும். ஸோ அதுக்கு தான் அமிர்த வலை ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்லோகன்: 2025 உலகம் அழியுமா, 2036 அழியுமா, இல்லை சொர்க்கம் எப்போ வரும் அப்படிங்கிற தேதியை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை குறியுங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உலக அழிவு எப்போ வரும்னு தெரியாது, சத்தியகம் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் நம்முடைய இறப்பு நேரம் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மம்மா அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, இதுதான் என்னுடைய இறுதி நேரம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் இனிமேலும் ஒருவேளை கலியுகத்தில் பிறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ ஞானம் கிடைக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வயசு வேணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு தன்னை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அவ்யக்த இஷாரா: சத்தியத்தா மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. பாபா சொல்கிறாங்க, யார் ராயல் ஆத்மாக்கள், தூய்மையின் பர்சனாலிட்டி கொண்டவர்கள் தான் ராயல் ஆத்மாக்கள். அவர்களை நல்லொழுக்கத்தின் தேவதைகள்னு சொல்லலாம், தேவிகள்னு சொல்லலாம், குணவதின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள எந்த விதமான கோபத்தின் விகாரமும் இருக்காதுன்றார். ஏன் எந்த விதமான கோபன்றாரு? ஏன்னா கோபம் பல ரூபத்தில் வெளிப்படும், பொறாமை ரூபத்தில் வெளிப்படும். அது கோபத்தினால் வர்றது தான். முரண்பாடு எது சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக கோபம். ஏன்னா இவன் என்ன பெரிய புத்திசாலியா, அந்த கோபம். அடுத்தது வெறுப்பு. என்னன்னு தெரியல, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, அதுவும் கோபத்தோடைய அடையாளம் தான். இதெல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கிறது. ஸோ அது உங்களுக்குள்ளே எரியிற நெருப்பு அப்படின்னு பாபா சொல்கிறார். வெளியில் முகம் சிவக்காது, வெளுக்காது. ஆனால் என்ன ஆகிடும்? உள்ளுக்குள்ளே ஆத்மா கருப்பாயிடும். ஆகவே இப்போது கருமையினை அழித்து விட்டு உண்மையாகுங்கள். உண்மையாகிறது அப்படின்னா ஆத்மா தூய்மையாகிறது அப்படின்னு அர்த்தம். சூப்பராக சொல்கிறார் இல்லையா? ஸோ உள்ளுக்குள்ளே அழுக்காக இருக்கா இல்லையான்னு நமக்கு தானே தெரியும், வெளில தெரியாது. சிரிச்ச முகத்தோடையோ கூட பேசலாம். ஸோ அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் வெளிப்பட்டுடும், வெளிப்படாமலாம் இருக்க முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே அதை அழிச்சிடுங்க, வெளிப்படுறதுக்கு முன்னாடி அழிச்சிடுங்க. பாபா முரளி அதாவது அப்படியே பாசிட்டிவ் ஆக்கி அவங்களுடைய நல்ல விஷயத்தை பாருங்கள். அவங்க எவ்வளோ நல்லவங்க, நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், எனக்குள்ளே ஏன் இந்த அழுக்கு இருக்குது, இது இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் நான் எப்படி நாராயணா வந்துட்டு உங்களை நீங்கள் அந்த நேரம் டீக்ரேட் பண்ணியாச்சும் வெளியில் வரணும். நான் உயர்ந்தவனாச்சு அப்படியும் சொல்லலாம், நான் உயர்ந்தவனாச்சு, நான் இந்த மாதிரி சில்லறத்தனமாக நினைக்கலாமா, இப்படிலாம் சொல்லி வெளியில் வரணும். அப்போ தான் பாபாவுக்கு சத்தியமானவராக சுத்தமானவராக நீங்கள் ஆக முடியும், பாபாவுக்கு பிரியமானவராக ஆக முடியும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி, நிறைய ரகசியத்தை பாபா சொல்லியிருக்கிறாரு. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஓம் சாந்தி.